முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமையுண்டாவதாக. என்னையும் இந்த பேச வச்ச கிருபைக்காக கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. முதலாவது வார்த்தை இயேசப்பா கொடுத்த மன்னிப்பு. யார் யாரை மன்னிக்கணுமோ அவங்களாம் மன்னிச்சிடுங்க. அப்போ இயேசப்பா எனக்கு மன்னிப்பை கொடுத்தாரு. நான் பிறருக்கு நான் மன்னித்தேன். நேற்று போய் என் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டு தான் இங்கே வந்தேன். நான் பரிசுத்தமாக இருக்க மாதிரினா நம்ம வசனத்தை சொல்ல முடியும். இப்போ நம்ம வாசிக்கலாம். பிதாவே, இவர்கள் மன்னியும், இவங்க செய்கிறதை என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். எப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம தாய் உள்ளத்தும் அங்கே பார்க்க முடியுது. ஆவியான எண்ணெய்க்காக நமக்காக ஏசப்பா பரிந்து பேசுகிறாரு. யார் யார் அடிக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க. நன்மை பெற்றவங்களும் இருக்காங்க. ஏசப்பா அடிக்கப்படணும் சொல்கிறவங்க, கூக்குறவங்களும் இருக்காங்க. ஏசப்பாவை சிலுவையில் அறையணும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? பிதாவே, இவங்களை மன்னிங்கன்னு 6 முறை கதறாரு. ஆனால் எப்போ தெரியுமா வருவது? பிதாவே, இவர் செய்கிற என்னவென்று அறியாமல் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாருன்னா, ஒரு 2 கல்லர் மத்தியில் ஏசப்பாவை அடிக்கப்படுறாங்க. ஆனால் ஏசப்பா எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அவர் நம்ம எண்ணி முடியாத அழகானவர். அது அந்த கேடு அடைஞ்சார், நமக்காக அந்த கேடு அடைஞ்சார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பாவம் செய்கிறோம் என்று உணர்வு தெரியாமல் நம்ம இருக்கிறோம். அப்போ மத்தேயுல 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை படிப்போம். அப்போ ஏசப்பா கிட்ட போய் பேதுரு கேட்குறாரு, நான் என் சகோதரனை மன்னிக்கணும்னா எப்படி தவணை மன்னிக்கணும்? 7 இல்லை அப்படி கேட்கும்போது 7 இல்லை 70 தடவை மன்னிப்பதற்கு அளவே இல்லாமல் நீ மன்னிச்சுடு. ஏன்னா நான் சிலுவையில் அறையப்பட்டு அவங்களுக்காக உயிரே கொடுக்க போகிறேன் என்றதுக்காக அவர் முன்னாடியே சொல்லிட்டார். வார்த்தை நிறைவேறணும்னா அவர் பிரசங்கத்தில் எல்லாத்தையும் நம்ம கேட்கும்போது மன்னிப்பு தான் சொல்கிறாரு. ஆனால் பெரும்பாலும் ஸ்ரீக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதே போல் விபச்சார ஸ்ரீ அங்கே கல்லறையை கொண்டு வராங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு? கீழே குனிஞ்சு நீங்கள் யார் பாவம் செய்யாமல் இருக்கீங்களோ அவங்க முதலாவது கல்லை ஏறிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் கல்லை விட்டு போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நானும் உன் மேலே கல்லை எறிய மாட்டேன், இனி பாவம் செய்யாமல் நீ போ என்று பார்க்குறோம். அதே போல் யாரை மன்னிச்சாருன்னு பார்க்கும்போது யோசேப்பை மன்னிச்சார். ஏன்னா யோசேப்பு தான் அதே மாதிரி வஸ்திரத்தை கிழிச்சாங்க. நல்ல வஸ்திரத்தை போட்டு நம்ம கிழிச்சு அவங்க குழியில் தள்ளப்பட்டாங்க. 3 நாள் அந்த குழியில் இருந்தார். அண்ணா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் காப்பாற்ற யாருமே வரல. ஆனால் ஒரு சகோதரன் ஐயோ இவனை கொலை பண்ணும்போது பாவம் நமக்கு வந்துடுமே, இன்னும் தப்பிச்சு நம்ம விற்று போகலாம், அந்த காசை வச்சு நம்ம அப்பாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை போய் அப்படியே விற்று போட்டுட்டாங்க. அதே போல் நம்ம ஏசப்பாவை நம்ம எப்படி செஞ்சோம் அதே போல் தான் அந்த இடத்துலையும் அவங்க செஞ்சாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்? அந்த பேதுரு அவரை போய் என்ன பண்ணாருன்னா ராஜாக்களுக்கு மத்தியில் உயர்த்தினார். என்ன பாடுகள் வந்தாலும் ஏசப்பா மறுதளிக்கல. பாவத்தில் இருந்தாலும் அவங்க மறுதளிக்காமல் இருந்தாங்க. அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? நாம் பாவத்தில் விட்டு விலகி வரணும். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறேன். மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். 2வது வார்த்தைக்காக உங்களிடத்தில் பேசும்படியாக கர்த்தருக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. ஏன்னா இந்த வாட்டி நானும் பேசக்கூடாது. எல்லாம் நம்ம பிள்ளைகள், பிள்ளைகள் எழும்பணும், பிள்ளைகள் பேசணும். எவ்வளோ தூரம் அவங்க ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் கற்று இருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச வேணாம். 7 பேர் மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க பேசிட்டோம். முடிஞ்ச உடனே அதற்கு வேண்டிய காரியத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா சாமுவேல்லாம் அல்லேலூயா நான் பேசவே மாட்டேன், எனக்கு பேசவே தெரியாது, பார்த்தா வசனமாக அடிக்கிறோம். அல்லேலூயா
அல்லேலூயா. வசனத்தை வச்சு முடிச்சிட்டார் அவர். ஆமீன். அல்லேலூயா. பேச முடியாதுன்னு கர்த்தர் நல்லவர். பியூலா கூட கர்த்தருடைய நாமம் ஆமேன் மகிமைப்படுவதாக. ஆமேன். மகள் கூட ரொம்ப நாள் கழிச்சு கர்த்தர் பேசினார். ஆமேன். அல்லேலூயா. இன்னும் எழும்பணும், இன்னும் எதிர்பார்க்குறேன். அல்லேலூயா. கார்த்திகா வார்த்தைகள் சிலுவையில் ஆமேன் பூத்த 7 வார்த்தைகள். எப்படியா? சிலுவையிலே பூத்ததான 7 வார்த்தைகள். அதில் 1வது மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு, 4வது அங்கலாய்ப்பு, 5வது தவிப்பு, ஆமென், 6வது அர்ப்பணிப்பு, 7வது ஒப்புவிப்பு. ஆமென். அல்லேலூயா. சிலுவையில் அவர் எப்படி பூத்தாருங்களா? 7 பூக்களாய். ஆமென். அல்லேலூயா. அந்த சிலுவையில் 7 பூக்களாய் பூத்தது தான் 2வது ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் சிலுவையில் கர்த்தர் சொல்லுங்க தொங்குனார். அந்த ரட்சிப்பு மக்களுக்கு, மனுகுலகத்திற்கு, பாவப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர் அல்லேலூயா நமக்காக தொங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் சிலுவையில் அவர் தொங்கினார். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் ஏன்னா இங்கேயாச்சும் பரவாயில்ல. என்ன அது டைம் என்ன ஆகுது? 12:30. மற்ற சபையெல்லாம் போனீங்கன்னா 3:30, 4:30. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே கிடப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவான் சிலுவையில் மரித்ததுனால அந்த வேலைக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தேவ சமூகத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எத்தனை மணிக்கு வந்தோம்? அல்லேலூயா. அதனால் டைம் ஆகும். நான் பேசணும். அதுக்கப்புறம் விடப்பட்ட காரியத்தை ஐயா ஒன்று பேசணும். அப்போது சிலுவையில் பார்த்த ரட்சிப்பு. அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ சொல்லுமா? அல்லேலூயா. அதை பார்க்கும்போது 40வது வசனம் பாருங்க. 39, 40 அன்றியும் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்கிறாங்க? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு? சொல்லுங்க. 2 கள்ளன் மத்தியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தொங்குகிறார். அதில் ஒரு கள்ளன் சொல்கிறான், அல்லேலூயா, நீ ஆண்டவராக இருந்தா அல்லேலூயா உன்னையும் விடுவிச்சுக்கோ, அப்புறம் எங்களையும் விடுவி. என்ன பண்ணுறான்? பரியாசம் பண்ணுறான். அல்லேலூயா, உன்னையும் விடுவிச்சுக்கோ, நீ பெரிய தேவனு, நீ அற்புதம் செஞ்ச, அதிசயம் செஞ்ச, அற்புதம் எல்லாம் அடையாளங்கள் செஞ்சேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் என்னையே விடுவி, முடியனா உன்னையே விடுவிச்சுக்கோன்னு பக்கத்து கல்லன் சொல்கிறான். அடுத்த கல்லன் என்ன பார்த்து சொல்கிறான்? படிங்க. 42 41. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அல்லேலூயா. மற்ற கள்ளனை பார்த்து என்ன சொல்கிறான்? அல்லேலூயா, ஆமே, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், ஆமே, அவர் ஒரு பாவமும் செய்யலை,
அவர் ஒரு குற்றமும் பண்ணலை. அல்லேலூயா. நான் பாவம் செஞ்சது நம்ப பாவமறியாத அவரை சிலுவையில் அறிஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இன்னொரு அடி சொல்கிறாரு பாருங்க, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். எங்கெங்க சொல்கிறாரு? நல்லா இருக்கும்போதா? அல்லேலூயா. சுகபோகமாக இருக்கும்போதா? அந்த வேதனைகள் மத்தியில், அந்த பாடுகளின் மத்தியில், அல்லேலூயா, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க, அது மத்தியில், அல்லேலூயா, அந்த கள்ளன் பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. எனக்கு என்ன இந்த அடி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அந்த படத்தில் பார்க்கும்போது கூட அந்த அடியை அந்த வரிகளை பார்க்கும்போது என் கண்கள் கலங்கும், என் உள்ளம் உடையும். அல்லேலூயா. என் கண்கள் கலங்கும், என் உள்ள உடையும். ஏன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் கூட அல்லேலூயா அந்த கள்வனுக்கு இறங்கி, ஆமென், என்ன சொல்கிறார் கீழே, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று என்ன பண்ணுறாரா? மெய்யாகவே சத்தியமாக நீ என் கூட இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். பாருங்க, அந்த கடைசி தன் ஜீவனை பிரியும் நேரத்தில் கூட ஒரு கள்வனுக்கு மனம் இறங்குகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த கள்வனுக்கு மனம் இறங்கி அந்த இடத்துல அந்த கள்வனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மகா பெரிய ரட்சிப்பு அந்த கள்வனை பெற்றுக்கொண்டான். இப்பயும் அந்த கள்வன் ஆண்டவர்கிட்ட இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய நாட்கள் சமீபமாக இருந்தாலும், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருந்தாலும், அல்லேலூயா, முதலாவது கர்த்தருக்கு சித்தமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது ஏசப்பாட்ட காட்டுவேன், ஏசப்பா அந்த கள்வனை எங்கன்னு காட்டுங்க. அல்லேலூயா. ஏசப்பா நான் போய் கேட்பேன், ஏசப்பா அந்த கடைசி நேரத்தில் அந்த சிலுவையில் அந்த கள்வனை மன்னிச்சிங்களே, என்னோட கூட நீங்கள் பரதேசத்தில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்னு அப்படி சொன்னீங்களே, அந்த கள்வனை காட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த கள்வனும் பரதேசத்தில் இருப்பான். ஆமென். அதே போல தான் நமக்கும், அல்லேலூயா, இந்த பாவிக்கும், அல்லேலூயா, இந்த பாவிக்கும் கர்த்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? கடைசி நேரத்தில் நீ மெய்யாகவே என்னோட கூட இருப்ப. அல்லேலூயா. என்னோட கூட சரிசமமாக என்னுடைய பிதாவின் சந்நிதியில் அமர்ந்து இருக்கிறது போல நீ உன்னையும் நான் என்ன பண்ணுவேன்? அமர பண்ணுவேன். அதற்காக தான் கர்த்தர் சிலுவையில் மரித்தார். எதற்காக? ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர், இதோ உன் குமாரன், இதோ உன் தாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. நம்ம கொடுத்த ஒரே ஒரு விஷயம்தான், 7 வார்த்தை நம்ம கர்த்தர் கொடுத்த வார்த்தை பேசணும்னு சொல்கிறோம். ஆனால் நேற்று நான் ஒரு நிதானிச்சேன், ஏசப்பா நான் எப்படி இந்த வார்த்தை பேசணும் அப்படி கேட்கும்பொழுது, நான் நின்று நம்ம இந்த வார்த்தை பேசுகிறோம். ஆனால் இந்த 7 வார்த்தை என் தகப்பனர் கல்வாரி சிலுவையில் அந்த காயத்தோடு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவா வேதனையோடு அந்த வாலிகளும் வேதனையும் ஆண்டவர் சுமந்து கொண்டு தான் அந்த வார்த்தையை பேசினார். அப்போ அந்த வார்த்தை நம்ம பேசும்போது அவ்வளவோ கர்த்தருக்காக நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சப்பா அப்பா அந்த மாதிரி வார்த்தை பேச சொல்கிறாங்களா, என்ன வார்த்தை பேசணும்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்பா சொன்னாங்க, ஆனால் பிள்ளையோட ஆசீர்வாதம் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வரும்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்திருக்கு. அது என்ன சாட்சினா, இன்றைக்கி டேட்டு 3, நான் பேச போகிற வார்த்தையும் 3வது வார்த்தை, என் தகப்பன் உயிர் தெரிந்தது 3வது நாள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் 3 பேர், என்னோட ஆவியும் ஆத்துமா சரீரமும் 3. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. உன்னதத்திற்கு என் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்காக கோடான கோடி நன்றி. அப்படியா பேச போகிற வார்த்தை பார்த்திங்கன்னா யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். ஏன்னா அந்த இடத்துல வந்து தன் தாய் என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளை இப்படி அரைஞ்சிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, கண்ணீரோடு வேதனை இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உலக பிரமாண்ட தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு பிள்ளையாக இருக்கார் இல்லையா, அதனால் அவரோட காரியம் எப்படியா இருக்குது,
நம்ம போயிட்டு என் தாய்க்கு என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு தான் ஒரு மகனை காட்டுறாரு. அந்த இடத்துல ஒரு மகன் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சீஷரு 27வது வசனம் சொல்லப்படுது. பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஆமேன். எத்தனை பேருக்கு அது இருக்குமே எனக்கு தெரியாது. ஏசப்போட தாய் என்ன சொல்கிறாங்க, நம்ம சொத்து பத்து தங்கம் நான் போகிறேன்ப்பா, என் வீடெல்லாம் உனக்கு தான், என் தங்கம் பொருளெல்லாம் உனக்கு தான் அப்படி சொன்னால் சந்தோஷமாக எடுத்துப்பாங்க. வயசான ஒரு கேள்வியை கொடுத்துட்டு போகிறாரு, இவனை நான் என்னத்தை வச்சுன்னு பண்ணணும் அப்படின்னு சீசன் நினைக்கல. இந்த தாயை தன்னிடமாக அந்த நேரமே என்ன பண்ணுற எடுத்துக்கொண்டாரு. யார் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறார்களோ அவங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வரும். கர்த்தர் நம்பி ஒரு காரியத்தை செய்வார். இவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு அப்படின்னா சும்மா இல்லை. நீங்கள் ஆண்டவர சமூகத்துக்கு வரீங்க, பலிப்பிடத்திலேருந்து ஊழியக்காரர் மூலியமாக பேசப்படுகிற வார்த்தை சும்மா கிடையாது. நீங்கள் அவரை நம்பி அவர் சமூகத்தில் வந்ததுனால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கான ஒரு வார்த்தை பேசுகிறாரு. அப்படியே அந்த காரியத்துக்காக நன்றி. இப்போ நம்ம வாசித்த இந்த ஒரு வார்த்தையின் மறைப்பொருள் பார்த்திங்கன்னா பராமரிப்பு, தன் தாயை பராமரிக்கிறது. தாயே அந்த ஸ்ரீயே பார்த்துனா சொல்கிறார், பராமரிப்பு போகிறோமே அந்த தாய்க்கு ஒரு துணை யாராச்சும் இருக்கணுமா, குழந்தை இல்லாதவங்களுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அந்த தாய்க்கு என் பிள்ளை போகிறானே, கண்களுக்கு முன்னாக தம் மகனை அறிஞ்சு காயத்தோடு ரத்தத்தோடு இருக்கும்போது தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதனால் இயேசு பராமரிக்கணும், நான் போயிட்டாலுமே என் தாயை அனாதையாக நின்றுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. அடுத்து இன்னொரு வார்த்தை பார்த்திங்கன்னா அந்த தாயின் மீது அன்பின் கொண்ட வெளிப்பாடு தான் இந்த பராமரிப்பு. அடுத்து நம்ம இன்னும் வேதத்தை பார்த்தோன்னா யோவான் 15:13 வசனம், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. ஐயா சொன்னாங்க, நான் உனக்கு உயிரே கொடுத்துருவேன், நீ தான் என் உயிர் அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக உயிரை கொடுக்க மாட்டாங்க. உயிர் எடுக்கிறவங்கள வேணா தான் இருப்பாங்களே தவிர, ஆனால் நமக்குன்னு உயிரை கொடுத்த தேவன் மாத்திரம்தான் உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் எழுந்திருக்காரு. அவருக்காக நன்றி. இதில் ஒரு கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு தாயை பராமரிக்கிறது இல்லையா, மோசைக்கும் ஒரு காரியம் கொடுத்தாங்க கட்டளைகளை. 10 கட்டளை கொடுக்கும்பொழுது என்னன்னா, முதல் கட்டளை உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணுன்னு சொன்னார். நான் சென்னைக்கு வந்தப்போ புதுசில் பார்த்தீங்கன்னா எங்கள் சில பேருக்கு தெரியும் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்னென்னு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, உங்கள் அம்மா அப்பா உன் மேலே கேர் பண்ணிக்கலையே, நீ அவங்க பற்றி யோசிச்சுட்டு உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா அப்பா பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு, வசனத்தில் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்குது. ஆனால் ஏசப்பா என்கிட்ட சொன்னார், உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணுன்னு. அந்த சத்தம் கேட்ட இன்ன வரைக்குமே என் தாயும் தகப்பனுக்கு நான் என்னவோ அந்த கனத்தை நான் கொடுத்துட்டு வரேன். அது கர்த்தருக்கு நன்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏசப்பா பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 30 வயசில் தான் ஒரு ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு. 33 வருஷமாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. 3 ஆண்டு மட்டும் தான் ஊழியம் செஞ்சுருக்காரு. இப்படி செய்யும் பொழுது அவர் பெற்றோர்கிட்ட எத்தனை வாட்டி பேசியிருக்கான்னு தெரியுமா? 3 வாட்டி தான் பேசியிருக்காரு அவங்க பெற்றோர்கிட்ட. 33 வருஷம் ஆண்டவர் உலகத்தில் இருந்திருக்காரு. ஆனால் 3 வாட்டி தான் பேசியிருக்காராம். எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? 33 வருஷமாக பேசியிருக்காங்க, இருந்திருக்காங்க, ஒன்றாந்துருப்பானா வசனம் வேதத்தில் சொல்லப்படுது 33 வருஷம் மட்டும் இருந்தோம், 3 வாட்டி தான் பேசியிருக்காருன்னு. பார்ப்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 49வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஏசப்பா தொலைச்சிட்டோம் சொல்லிட்டு தேடி வருவாங்க. அப்போப்பட்ட காரியத்தில் தான் சொல்ல, நீங்கள் ஏன் என்னை தேடுறீங்க, பிதாவுக்கு அடுத்த காரியம் நான் செய்ய வேணாமா, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினார். 2வது வார்த்தை பார்த்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அங்கே 2வது வார்த்தை. 3வது வார்த்தை தான் இன்றைக்கி பேச வேண்டிய 3வது வார்த்தை. யோவான் 19 அதிகாரம் 20வது வசனத்தில், ஸ்ரீயே அந்த காரியத்தில் அப்பொழுது இயேசு தம்முடைய தாய் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே
அதோ உன் மகன் என்றார். 3 வார்த்தை மட்டும் தான் கர்த்தர் பேசிக்கிறார். இன்றைக்கி நம்ம 3 வார்த்தை பேசினா போதுமா? என்கிட்ட பேசவே மாட்டான், என்கிட்ட பேசவே கட்டி கொடுத்தீங்களே, அவன் என்ன என்கிட்ட பேசினான், என்னை பெத்த பிள்ளை என்கிட்ட பேசுமா, மணிக்கணக்காக ஃபோனில் மட்டும்தான் பேசினுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தாயோட மனசு எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஏக்கம் ஆனால் 3 வார்த்தை தான் பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்ரீ என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழிகளை சொல்லப்படுகிறது. ஸ்ரீ என்றனா குணாய், குணே அப்படின்னு அழைக்கிறாங்களே கிரேக்க மொழிகளில். அந்த குணே என்ற வார்த்தைக்கு பெண் என்ற அர்த்தமா. அந்த பெண் என்னன்னா மரியாதைக்குரியது அச்சல்ல, கனத்துக்குரிய வார்த்தையாம் அப்படின்னு கிரேக்க மொழிகளை சொல்லப்படுது அந்த ஸ்ரீ என்ற வார்த்தைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அன்பு துன்பத்திலும் துணை நிற்குமா. அன்பு என்பது என்றனா துன்பத்திற்கும் துணை நிற்குமா. அப்படிப்பட்ட கர்த்தருடைய அன்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேதம் ஏசப்பாவை எப்படி சொல்லுதுன்னா, பிள்ளைகள் பலவிதமாக இருக்காங்க, ஆனால் ஏசப்பா குறித்து அவர் எப்படிப்பட்ட பிள்ளைன்னு வேதம் சொல்லுது தெரியுமா? எழுதி கொள்ளுங்க. பராமரிக்கும் பிள்ளை, கனம் பண்ணும் பிள்ளை, உபத்திரவத்திலும் உத்தரவாதம் பிள்ளை, ஞானமுள்ள பிள்ளை, உறவுகளை உதறி தள்ளாத பிள்ளை, தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிய பிள்ளை. அது உண்மை தானே? தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிய நாள் தான் இந்த நாள். அப்படிப்பட்ட தகப்பன் தான் இன்றைக்கி நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு சில வார்த்தை நம்ம பார்ப்போம். ஞானமுள்ள பிள்ளை, ஏசாயா 52 அதிகாரம் 13வது வசனம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதுமாய் இருப்பார் என்று ஏசாயா 52 அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிய பிள்ளை, லூக்கா 2 அதிகாரம் 35வது வசனம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருகி போகும் என்றான். அந்த பட்டையும் உருகி போகுமா? ஏசப்பா ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, அவர் செத்துட்டாரே இல்லையா சொன்னாங்க. கீழே இருந்த ஒரு மனுஷன் அந்த ஈட்டை எடுத்து விழாவில் குத்துன உடனே அந்த விழாவில் இருந்த ரத்தமும் தண்ணீரும் அடிச்சுது. அப்போ ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் அங்கே இருந்தாங்க இல்லையா, அது பட்டு சுகத்தை பெற்றாருங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு அல்லவா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். அப்படியே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிய பிள்ளையா இருக்கிறாங்க. உங்களை குறித்து என்ன குறித்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்துருப்பாரு. உங்களுக்கான ஒரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு கர்த்தரோட சமூகத்தில் நீங்கள் காத்து தான் இருக்கணும். உங்கள் நிமித்தம் அவரோட நாம மகிமைப்படணும் அல்லவா. அப்படியா நீங்கள் அந்த காரியத்தை நினைவு கூறுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. அப்படியா ஒரு பாடல் மட்டும் பாடுகிறேன். ஆழம் என்னவென்று தெரியாதவரே, தெரிந்திருந்தால் என்ன தேடி வந்திருப்பீரோ. அன்பின் ஆழம் என்னவென்று தெரியாதவரே, தெரிந்திருந்தால் என்ன தேடி வந்திருப்பீரோ. சிறு பிள்ளை மனமும் கபடும் இல்லா கருணை நேசர் அல்லவா. சிறு பிள்ளை மனமும் கபடும் இல்லா கருணை நேசர் அல்லவா. அன்பினாழம் என்னவென்று தெரியாதவரே, தெரிந்திருந்தால் என்ன தேடி வந்திருப்பீரோ. அன்பினாழம் என்னவென்று தெரியாதவரே, தெரிந்திருந்தால் என்ன தேடி வந்திருப்பீரோ. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. 15 எலோயி எலோயி லாம் லாமா சபக்தானி 34. அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. அது மத்தேயு 27:46. அப்புறமா போதும். மார்க் 15:34 பொண்ணு. 15:34 மார்க்.
மார்க் 15:34. ஆமென். ஆண்டவர் கூட்டத்திலோ ஏலி ஏலி லாமா சவக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்ன்னு சொல்கிறாங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதா எதுக்காக தன் குமாரனை கைவிட்டார்னா, கடைசி காலத்தில் அவர் வருகையில் நம்ம கைவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் கைவிட்டார். ஆமென். நாம் பண்ண பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறது தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். ஓகேங்களா? சங்கீதம் 22:1, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என் வார்த்தைகளை கேளாமல் ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறீர் என்று கேட்டார். பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம்னா என்னன்னே தெரியாது, அவர்கிட்ட பாவமே கிடையாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவமே இல்லை. ஆனாலும் பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்கள். எபிரேயர் 4:15, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருந்த பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். எவ்வளவோ சோதனைகள் வந்தாங்க. சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ சோதனை வருமோ அத்தனை சோதனைகளும் அவருக்கு வந்தது. ஆனாலும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர், சாதாரண இல்லை, பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். 1 யோவான் 3:5, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவமே இல்லை. ரோமர் 8:3, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பிய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிலைக்குள்ளாக தீர்த்தார். பாவ மாம்சத்தின் சாயல்னா நம்ம மனிதனோட சாயல் தான். நம்ம எல்லாமே பாவத்தில் பிறந்தவங்க தானே. பாவத்தில் பிறந்த மனுஷன், பாவமே செய்யாதவன் மனுஷனே கிடையாது. முதல்ல பாவம் செஞ்சால் அவன் மனுஷன். ஏன்னா அவர் தான் அந்த பாவமே செய்யாதால பரிசுத்தராக இருக்கிறார். அதனால் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யோவான் 1:29, உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்காய் பலியானார். ஒன்றாயிருந்தவர் நமக்காக தனிமையானார். ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறதுன்றார். நாம் செய்கிற பாவம்தான், நாம் செய்கிற எல்லா அக்கிரமங்களும் நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்குது. சரிங்களா? அவர் நிறைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்க தயாராக இருப்பார். ஆனால் அதை நம்ம வாங்கிறதுக்கு தயாராக மாட்டோம். நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள பிசாசனை கேட்பான். அந்த ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அவன் தகுதியாக வந்தானா அப்படின்ட்டு. அதனால் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நேரத்துனா நம்ம செய்கிற பாவங்கள்லாம் அவன் கேட்பான், அவனுக்கு கொடுக்குறியா, அவனுக்கு என்ன இதில் இருக்குது, அவனுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பிசாசு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, என் பிள்ளை இல்லை கரெக்டாக இருப்பான், திருப்பி மாறுவான்னு நம்மளுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணுறாரு. கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்கணும், அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். அதுதான் இதை சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால், கர்த்தருடைய வழியில் நடந்தால் அந்த பிரிவினை உண்டாகாது. உங்கள் பாவங்களே அவர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குகிறது. நாம் செய்கிற பாவம் என்ன பண்ணுறதுன்னா, அவர் சொல்கிறத கேட்காத அளவுக்கு அந்த பாவங்கள் நம்ம கண்ணு முன்னாடியும் நம்ம காதையும் மறைச்சிடுது. ஸோ அவர் சொல்கிறத நம்ம யாரும் கேட்க மாட்டோம். யோவான் 10:30 சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார்.
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். யோவான் 8:29 என்னை அனுப்பினவரும் என்னோட கூட இருக்கிறவரும் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். யோவான் 16:32 நான் தனித்திரேன், பிதா என்னுடனே இருக்கிறார், அருகில் இருந்தவர் நமக்காக தூரமானார். சங்கீதம் 22:11 என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து நெருங்கி இருக்கிறது, சகாயரும் இல்லை. இதுக்கு இந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு வசனம். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து நெருங்கி இருக்கிறது, சகாயரும் இல்லை. உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னை விட்டு போகாதீங்க தான் நான் இப்போ கேட்டுருக்கேன். ஏன்னா சொன்ன மாதிரி ஆபத்து நெருங்கி இல்லை, பக்கத்தில் வந்து உட்காந்துக்குது, கூடவே இருக்குது, சுற்றிட்டே இருக்குது, சகாயரும் இல்லை. அதனால் இந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் தான் எனக்கு நேற்று சொன்னாங்களே ஒரு வார்த்தை, இன்றைக்கே எழுந்து நடக்கணும் அம்மா, நாளைக்கு டிசார்ஜ், இதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த விசுவாசம் இருக்குங்கள, அதுக்கேற்ற விசுவாசம் இருக்குங்கள, உங்கள் ஆண்டவரை நான் நம்புகிறேன், இன்றைக்கி செய்வாரான்னு கேட்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகணும், இன்றைக்கே நல்லா ஆகணும், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும், நீ வணங்குற தேவனோட வல்லமை என்ன நான் பார்க்குறேன்னு இப்போ கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேண்ணே. அவங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை நான் என்ன சொன்னேன்னா, புறஜாதியார் கண்களுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று அறியட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இல்லைங்களா, 3 தடவை சொன்னேன், கர்த்தரே தேவன் என்று அறியட்டும் சொன்னாங்களே. அவங்க ஆண்டவரோட வல்லமை என்ன நான் பார்க்குறேன்ட்டு. கண்டிப்பாக நீ பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது அவருக்கு, உனக்கு பெரிய விஷயம், அது அவருக்கு சாதாரண விஷயம். அதுதான் சொல்கிறேன், என்னை விட்டு தூரமாகதேயும், ஆபத்து நெருங்கி இருக்குது, எனக்கு சகாயரும் யாரும் இல்லை, நீரே என் சகாயர். சங்கீதம் 22:19 கர்த்தாவே தூரமாகாதேயும், சகாயம் பண்ண தீவிரியும். சங்கீதம் 38:21 என்னை கைவிடாதேயும், எனக்கு தூரமாகாதேயும். அப்போஸ்தலர் 17:27 அவர் நம்மில் ஒருவருக்கு தூரமானவரும் அல்லை. உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, யாருக்கும் தனித்தனியாக தூரம் இல்லை, எல்லாருக்கும் அவர் சமயமாக தான் இருக்கிறாரு. எல்லாருக்கும் அவர் கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து அவரை பெருமைப்படுத்துகிறார், பேரை பெருமைப்படுத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் முடிந்தது. தாகமாக இருக்கிறேன் வார்த்தை அப்படின்றது ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தையிலுமே மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. உணர்ந்தவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை குறித்து தாகமாக இருக்கிறீங்க, ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் செயல்படுவீங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த தாகமாக இருக்கிறது நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியமானது. என்ன செயல்பாடு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை யாராவது ஒருத்தர் சத்தமாக மைக்கில் வாசிங்கன்னா நல்லாயிருக்கும். 36-37 யோவான் 7:36-37. இயேசு சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன் என்று சொல்கிறார். இயேசு ஒருத்தரை சத்தமாக கூப்பிடுறது ஒருத்தர் மாத்திரம் இல்லை, அவரை இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேகரை சத்தமாக கூப்பிடுறார். நீ யார் தாகமாக இருக்கிறீங்களோ என்னிடத்தில் பானம் பண்ணுங்கள், என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பானம் பண்ணணும். பானம் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவருடைய வழிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வழிகளை நம்ம நடக்கணும். ஆண்டவர் சிலுவையில் இருக்கிற அந்த கடைசி தருணத்திலே அவர் எல்லாம் முடிந்தது என்ன வசனது, யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன் என்றார். இது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். நேற்று நான் ஒரகடத்தில் ஆஃபீஸில் வேலைக்கு போயிருந்தேன், ஒரகட ஆஃபீஸ் ஒரு ஒர்க்கில் போயிருந்தேன்.
அப்போ நான் வந்து எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4:30க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நாளைக்கு குட் ஃப்ரைடே சார், நாளைக்கு சண்டே, நான் சர்ச்சில் போய் நான் வேலை பார்க்கணும், நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது உனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது, நீ தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, ஃப்ரைடே மார்னிங் நீங்கள் போயிட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போ அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா சர்ச்சு மார்னிங் தான் சர்ச்சு, நான் செகண்ட் ஹாஃப் வேணால் போகிறேன்னா, இல்லை அப்படி ஒத்துக்க மாட்டாங்க, நீ ஃபஸ்ட் ஹாஃப் போயிடு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், நான் அவர்கிட்ட எதிர்த்து பேசலை, சண்டை போடல, எதுவுமே பண்ணல. நான் வந்து இங்கே நின்று பேசணும் அப்படின்னு ஆண்டவர் பிரயாசப்பட்டால், ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு காரியம் வச்சுருக்காரு அப்படின்னா நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். கரெக்டாக 5:40க்கு எனக்கு ஃபோன் வருது. என் சீனியர் ஃபோன் பண்ணி, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லுங்கண்ணா அப்படின்னேன். இந்த மாதிரி இப்போ சார் வந்து போக சொன்னார்ல ஆஃபீஸ்க்கு, அந்த கஸ்டமரே கிறிஸ்டின் தானா, அதனால் அவரும் குட் ஃப்ரைடேக்கு லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாராம், நீ மண்டே போ அப்படின்ட்டாரு. அது நான் நேற்று அம்மாக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, சில காரியங்கள் வந்து நம்ம வாயினால் அறிக்கையிட்டால் மட்டுமே வந்து நடக்கும் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஒரு துளி எண்ணம் நீங்கள் மனசில் வச்சுருந்தா கூட ஆண்டவர் அதை கேட்பார். நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரியம் நீங்கள் நினச்சா போதும், ஆண்டவர் செஞ்சிருவார். நான் அதான் சேமனா கூட சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட வழி வந்து யாருமே அந்த வழியை அனுபவிச்சு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆவாங்க, இன்றைக்கி வருவாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் சொன்னேன். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இப்போ இந்த வார்த்தைக்குள்ளே போவோம். ஆண்டவர் என்ன சொன்னார், வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்க முதலாவது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்றார். எல்லாம் முடிந்தது அப்படின்னா உலக பிரகாரமான அவரோட கடமைகளை வந்து அவர் முடிச்சிட்டார். என்ன பண்ணார், இப்போ பொன்மொழி சொன்ன மாதிரி மரியம்மாவை வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு. அவரோட சீஷர் கொடுத்து, நீங்கள் பார்த்துங்க, இது இனிமே உங்கள் தாய், இனிமேல் நீங்கள் அவன் பையன் சொல்லி ஒப்பு கொடுத்து அவருடைய கடமையை முடித்ததுக்கப்புறம் எல்லாம் முடிந்ததுன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் தாகமாக இருக்கிறேன்றார். ஏன் அப்படி சொல்கிறாரு? எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறாரு, எல்லாம் முடிந்து தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு சொல்லுங்கள்? எல்லாம் முடிந்தது ஆனாலும் தாகமாக இருக்கிறேன். உலக பிரகாரமான வாழ்க்கையின் கடமைகள் முடிந்தது, ஆனால் தேவனுக்குரிய வாழ்க்கையின் காரியம் முடியலை, தாகமாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்துமாக்கள் என்னிடத்தில் வரவில்லை, என்னுடைய ஆத்துமாக்கள் கீழே நின்று கொண்டு என்னை அவமதித்து கொண்டு இருக்கிறார்கள், அதனால் நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாஞ்சியாக வந்து முன்னாடி வந்து எடுத்த உடனே நான் வந்து கிறிஸ்துவன், நான் வந்து ஊழியம் செய்வேன், நான் வரல அப்படின்னு யாரும் வந்திருக்க மாட்டீங்க. அநேகமாக ஐயா கூட அந்த மாதிரி ஒரு காரியத்தில் வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எடுத்தவொடனே நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின், நான் வந்துடுறேன், நான் பாஸ்டர் அப்படின்லாம் வரமாட்டாங்க. அப்படி அவர் சாட்சி சொல்லியிருக்காரு, இழுத்து பிடிச்சிருக்காரு. இந்த குழந்தைங்களாம் ஓடும்போது இழுத்து பிடிப்பாங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் அவரை இழுத்து பிடிச்சிருக்காரு. அவர் விட்டு ஓடுற மாதிரி தான் இருந்திருக்காரு. கடைசியில் அவரால் முடியல. ஏன்னா மனிதனுடைய பலத்தை பார்க்கிலும் தேவனுடைய பலன் மகா பெரியது, அவருடைய கிருபை மகா பெரியது. அவர் ஒரு காரியம் ஆண்டவர் முன்குறித்து வச்சுட்டாருன்னா, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி வந்து தான் ஆகணும். நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, வந்து தான் இந்த சமூகத்தில் நின்று தான் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை புத்தகத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா 7 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 42:2 என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவனாகிய தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேல் அப்படின்னு போட்டிருக்கு. ஜீவனுள்ள தேவன் ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால தான் அந்த வார்த்தையை அவ்வளோ கோடிட்டு, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது அப்படின்ற சங்கரத்தில் வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆத்துமா உன்மேல், அதாவது தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாக இருக்கிறதுன்னு வந்திருக்கு. சங்கீதம் 63:1 தண்ணீரற்ற நிலம். தண்ணீரற்ற நிலம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஆண்டவருடைய
வழிகளை அறிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கான், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான். ஆனால் அவன் மேலே வந்து என்ன இல்லை, தேவனுடைய ஆவி இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு செடி இருக்குன்னா வாடி போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊற்றுவீங்கல்ல. ஒரு செடிக்கு வாடி போகுதுன்னா அதே மாதிரி ஒரு விசுவாசி இருக்கான், அவன் வாடி போகிறான், அவன் பின்னோக்கி போகிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அவனுக்காக ஜெபம் பண்ணணும். அவனுக்காக நீங்கள் தாகமாக இருக்கணும். நீங்கள் தாகமாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கான தாகத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் ஒரு விசுவாசத்தில் நீங்கள் ஒரு தாகமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தோட தாகத்தை நீங்கள் முதல்ல பார்க்கணும். நீ ஒரு விசுவாசி, நான் வாஞ்சியாக இருக்கிறேன், நான் அவன் எப்படி போனால் என்ன, எனக்கு என்ன. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் ஒருத்தன் சேலரி வாங்குறான், நம்மளோட அதிகமாக சம்பளம் வாங்குறான், ஆனால் அவன் விசுவாசியாக தான் இருக்கான், நானும் விசுவாசியாக தான் இருக்கிறேன். அவன் என்ன என்னோட பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறான், அவன் மட்டும் 50,000 வாங்குறான், எனக்கு மட்டும் 15,000 கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ நான் தாகமாக இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா 15,000 5,000 ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவரே அவர் இன்னும் ஆசீர்வதிங்க, அவர் இன்னும் கிருபையில் பெருக்க செய்யுங்க, அவர் இன்னும் கொடுக்க செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை விட நீங்கள் அதிகமாக கெயின் பண்ணுவீங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 27:17. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. 22:17. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு வாட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற கடவன். ஜீவ தண்ணீர் அப்படின்றது மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்கிற ஒருத்தனுக்கு கிடைக்கிறது அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் சிஎம் இல்லை, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது எவ்வளோ கஷ்டம், அதோட பல மடங்கு கஷ்டமானது ஜீவ தண்ணீர் இலவசமாக கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் இலவசமாய் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிறார். தாகமாக இருந்தீங்க அப்படின்னா நான் வேலை செய்யணும், நான் ஊழியம் செய்யணும், நான் ஊழியத்தில் இருக்கணும், சபையோடு சார்ந்து இருக்கணும், சபைக்கு ஒரு தூணாக இருக்கணும், சபைக்கு வந்து நான் ஒரு இடத்துக்கு முன் உதாரணமாக இருக்கணும், மற்ற சபைகளுக்கு நம்ம சபை உதாரணமாக இருக்கணும். கேட்குறீங்களா நான் சொல்கிறது? யாராவது கேட்குறீங்களா? யாராவது எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? எல்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி நான் ஏதோ தனியாக பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆலயத்தில் நடப்பட்ட ஒலிவ மரமாக, தாகமுள்ள ஒலிவ மரமாக, ஜீவனுள்ள ஜீவ நதியை நாம் தேடுகிறவர்களாகவும் தாகமாக இருக்கிறவர்களாகவும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவனிடத்தில் நம்ம போய் சேருகிற நேரத்தில் தாகமாக இருக்கிற ஒருவனை நீ கண்டறிந்தாயா என்று தேவன் கேட்டால் உங்களிடத்தில் பதில் இருக்குமா இல்லையா என்றது யோசித்து பாருங்கள். தாகமாக இருங்கள். தாகத்திற்கான தேவையை ஆண்டவர் சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வைத்து உங்களுக்கு முன்பாக யாராவது தாகமாக இருக்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்து அந்த தாகத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீங்க. நான் என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு விசுவாசமான ஒருத்தர் வந்து ஒரே ஆள் மட்டும் விசுவாசமாக கடந்து செல்லக்கூடாது. அவரோடு அநேகர் கடந்து செல்லணும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த வாய்ப்பை தந்த போதகரையாக்கும் இந்த பேச வைத்த ஆண்டவராகிய இயேசு இரட்சகருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு முடிவுற்றது. எல்லாம் முடிந்தது. ஸ்வேதா முடிச்சு வைக்க வேண்டிய மெசேஜை இப்போ நான் முடிக்கணும். ஆமென். எல்லாம் முடிந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord Jesus. ஆறாம் வார்த்தை. இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:30. எல்லாம் முடிந்தது. தொடக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடியும்னு ஒன்று இருக்குது.
பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புன்னு ஒன்று இருக்குது. அப்போ தொடக்கம் முடிவு இதுக்குள்ளே இடைப்பட்ட காரியங்கள் தான் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா, நம்ம வெற்றியாளரா தோல்வியாளரா, வீரனா தீரனா, கோழையா முட்டாளா ஞானவானா, அநேக காரியங்கள் இதுக்குள்ள தான் அடங்கி இருக்கிறது. இவன் பாவியா பரிசுத்தவானா என்று சொல்லி. ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது முடிப்பு, நிறைய பூ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பூக்கள். அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முடிப்பு. பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். ஆமென். இங்கே வந்திருக்க என் அன்பு தேவ ஜனங்களே, யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. நம்ம சாப்பிட்டு முடிக்கிறோம்ல, டெய்லி நைட்டு காலைல சாப்பிட்றோம், தொடக்கிறோம், நைட்டும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். அந்த சரீர பிரகாரமான ஒரு ஸ்ட்ரென்த்துக்கே நமக்கு சாப்பாடு தேவை. நைட் நான் சாப்பிடாம படுத்துட்டா எனக்கு தூக்கமே வராது. கம்மியாக சாப்பிட்டாலும் நைட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நான் வீட்டில் ப்ரெட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கி வைக்க சொல்லியிருப்பேன். திடீர்னு பசி வச்சு வச்சுங்களேன், பாலை காசி பெட்டு தொட்டு சாப்பிட்டு இருப்போம். நைட்டு 1 மணி ஆனாலும் சரி 2 மணி. அப்போ இந்த சரீரப்பிரகாரமாக காரியத்துக்கே ஒரு விஷயம் தேவை. ஆமென். சில பேருக்கு நைட்டில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டா தூக்கம் வரும், என்ன மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு. சில பேர் நைட்டு பிரியாணி சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் போல இருக்கு. அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்போது பிதாவின் சித்தத்தை முடித்தார். அவருடைய பசி என்ன, அவருடைய போஜனம் என்ன என்று பார்ப்போம் என்றால், பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறது தான் அவருடைய போஜனமாக இருக்கிறது. யோவான் 17:4 பார்க்கிறோம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் எந்த காரணத்துக்காக அனுப்பினாரோ எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவி பூத்தது. பிதாவாக அப்பா கிட்ட ஏசப்பா சொல்கிறாரு என்னன்னா, பிதாவே உம்முடைய ஆவிகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ வந்து அவருடைய ஜீவன் முடிய போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து என்னென்னா, அவரை சுற்றி இருக்கிற எல்லா இருள்களையும் சூழ்ந்துருக்குது. பிசாசு அவனை எப்போ வகை தேடி இருக்கிறானோ அந்த பிசாசவன் கையில் அவன் போகாதபடிக்கு அவருடைய ஆவியை பிதாவோட அப்பா கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ அவர் ஒப்பு கொடுக்கும் போது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், மிகவும் சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னாராம். அவர் சிலுவையில் அறையும் போது கூட அவருடைய சத்தம் அவ்வளோ கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை சொல்லும் போது மிகவும் சத்தமாக இருந்தது. மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போது வந்து சங்கீதம் 31:5, அந்த இடத்துல என்னென்னா மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. பிதாவாக அப்பா கிட்ட உம்முடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவோடைய அப்பா கிட்ட மறுபடியும் வந்து இந்த சங்கீத பகுதியில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ அவர் வந்து அவருடைய ஆவி எல்லாமே வந்து பிதாவோட தகப்பன்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து இதில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிது என்னென்னா, என்னுடைய ஆவியை நான் எத்தனையோ வாட்டி நான் விட்டுருக்கிறேன். 2-3 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா, எனக்கு என்னுடைய ஆவி எடுக்க அதிகாரம் கிடையாது. அவர் கொடுத்துருக்கிறாரு, அவர் எடுக்கிறாரு.
அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குதாங்க. இங்கே நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஆவியை அவங்கவுங்க தற்கொலை எண்ணத்தில் எல்லா கையிலையும் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க. ஆனால் வந்து அப்படி இருக்காமல் பிதாவிடத்தில் உங்களுடைய ஆவியை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர் வந்து மன்னிப்பு கொடுக்குறாரு. அந்த மன்னிக்கிற அந்த ஒரு முழுமையாக நம்ம மன்னிப்பு அடைகிறோம், முழுமையாக அவர் கையில் போகிறோம். பிசாசவன்கிட்ட நம்மளை வந்து பிசாசும் கையில் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பிதாவுடைய கையில் நம்மளுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லப்பட்டது என்னென்னா, ஸ்தோத்திரப்பா, நம்முடைய ஜீவனை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ வந்து நம்மளை வந்து பிசாசவன் தொடாத இருப்பான். நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே வந்து பிதாவின் இடத்துல அவர் பத்திரமா பார்த்துக்குவார். நம்ம மேலே கை போட ஒருவனும் அந்த இடத்துல அதிகாரம் கிடையாது. இதில் வந்து 7 வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து எபேசியர் 9:14 பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 பரிசுத்தமாக தம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. யோவான் 10:18 பாதுகாப்பாக தம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்படி நிறைய வார்த்தை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் வந்து அதில் வந்து லாஸ்ட்டு 7வது வார்த்தை என்னன்னா, லாஸ்ட்டாக வந்து அந்த 7 வார்த்தையில் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன், தேற்றுவேன், பராமரிப்பேன், குணமாக்குவேன். இந்த குணமாக்குவேன் என்ற வார்த்தையில் 7வது வார்த்தையாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.